ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஆர்மீஸ், என் ஸ்டோரி பிடிச்சா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸ்டோரி எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ் ஆச்சு டேக் குக்லாம் எடுத்து, ஸோ ட்ரை பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்கும், ஸோ எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கேளுங்கடா. இந்த ஸ்டோரிக்கு அன்கட் இருக்குது, டெலிகிராமில் இருக்குது. டெலிகிராமோட லிங்க்கும் நான் அந்த ஸ்டோரியில் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு எனக்கு இதில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. உங்களை பார்க்கணுன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல. பார்க்குறவங்க, அதுவும் ஃபுல்லாக பார்க்குறவங்க எனக்காக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் மட்டும் பண்ணி எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லிட்டு போங்க, ஓகேவா? இப்போ ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தா, ஜங்குக் ஒரு பெரிய கம்பெனியில் சிஓவாக இருக்கான். ரொம்பவே கோல்டான பர்சன் கூட. தயாங் ஸ்கூல் தான் படிக்கிறான், 18 வயசு, 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கான். இதாண்டா ஸ்டோரியோட இன்ட்ரோ. மீதி எல்லாம் அப்படியே ஸ்டோரிக்குள்ளேயே பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஜங்குக் தான் செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். டேய் மயிறு, எவ்வளோ டென்ஷனாக இருக்குது எனக்கு. எல்லா ஒர்க்குமே நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் மயத்துக்கு தாண்டா நீங்களாம் இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு தெரியல, ஒரு எந்த ஃபைலு எதுவுமே உங்களுக்குலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இல்லை பாஸ், அது கம்ப்ளீட் பண்ணிடுறோம் பாஸ். இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்குங்கடா, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு ஜங்குக் செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஏன்னா 2 டேஸாக ஆஃபீஸ்லேருந்து நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கே இது இல்லை. அவன் மைண்ட் ஃபுல்லாக அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஒர்க் டென்ஷன். ஸோ அவனோட பிஏவை தான் பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கான். இப்போது ஜங்குக் தான் அவனோட கார்டு எடுத்து டேபிளில் வைக்கிறான். இங்கே பார், என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோடய ரூமுக்கு ஒரு ஆள் வந்தே தீரணும். என்ன பண்ணுவியோ, எங்கே போய் தேடுவியோ எனக்கு தெரியாது. சீக்கிரம் ஒரு பொண்ணை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறான். பாஸ், உடனே என்ன? ஏய், அதுக்கு தான் பணம் அதிகமாக கொடு. ஏதாச்சும் ஒரு பொண்ணை ரெடி பண்ணு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். என் மைண்ட்லாம் அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, புரியுதா? அப்படின்ட்டு கத்துறான். பப்பியும் ஓகே சார், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். இங்கே ஜங்குக் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அப்படியே அவனோட ஒர்க்கெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் எடுக்கிறான். அப்படியே ஆஃபீஸ்லேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஸோ நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். இப்போது கொஞ்ச நேரத்தில் அவனோட பிஏ தான் கால் பண்ணுறான். என்னடா, என்ன கிடச்சிதா அப்படின்னு கேட்குறான். பாஸ், கிடச்சிச்சு பாஸ். உங்களோட ரூமில் தான் பாஸ் விட்டுருக்கேன், நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பியும் ஃபோனை கட் பண்ணுறான். ஜங்குக் அப்படியே அந்த பாட்டில் எடுத்து அப்படியே குடிச்சிக்கிட்டே போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். இப்போது அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு தான் ஜங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக்கும் போயிட்டு அப்படியே அந்த பாட்டிலை டேபிள் மேலே வைக்கிறான். இப்போது அந்த பொண்ணு முன்னாடி தான் அப்படியே உட்காடுறான். இப்போ அந்த பொண்ணு தான் கிட்ட வந்து அப்படியே ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே ஒரு பட்டனாக கழட்டிக்கிட்டு இருக்கு. ஜங்குக் அப்படியே அந்த பொண்ணை தான் பார்க்குறான். இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட பாடியெல்லாம் டச் பண்ணுது. ஜங்குக், ஏய் டச் பண்ணாதடி அப்படின்றான். என்ன சார், இங்கே தானே வர சொன்னீங்க? நான் தான் வர சொன்னேன், என்ன டச் பண்ணாத. நீ எதுவும் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் தாண்டி பண்ணணும். எனக்கு யாரும் டச் பண்ணால் பிடிக்காது அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு தான் அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறா. இங்கே பாரு, காசு கொடுத்தானா? வாங்கினியா? வாங்கிட்டேன் சார். அப்படியே படு, நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன், சரியா? அப்படியே முடிஞ்ச உடனே எழுந்து போய்கிட்டே இருக்கணும், எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படியே அவளோட ட்ரெஸ்ஸை தான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறா. இப்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஸோ அப்படியே அவகிட்ட வரான். வந்து அப்படியே எதுவுமே பண்ணலை, அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் பெயினாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. என்னடி என்ன பார்க்குற? என்ன கிஸ் பண்ணலன்னு பார்க்குறியா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். அந்த பொண்ணும் ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. பாரு, எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் கிஸ் பண்ணுவேன்.
ஏதோ என் மைண்ட் டென்ஷன் போக்குறதுக்கு மட்டும்தாண்டி இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவே ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறான். செம்மையாக பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அப்போவும் அவனோட டென்ஷன் குறையவே இல்லை. அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. அகைன் 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 ஃபோர்ஸாக பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படியே நிறைய ரவுண்ட் பண்ணியிருப்பான். அப்படியே அவள் பக்கத்துலேயே படுக்கிறான். இப்போது அவன் தான் அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணும் சங்குக்க பார்க்குது. என்னடி அதான் முடிச்சிட்டான்ல, எழுந்து போ, இதுக்கப்புறம் அந்த ரூம் பக்கம் வரக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்பி வைக்கிறான். அந்த பொண்ணும் அப்படியே எழுந்து ஜங்குக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த அந்த ரூம்லேருந்து அவளும் வெளியில் போயிட்டா. இப்போ ஜங்குக்கு தான் என்னதான் இது, யார் கூட பண்ணாலும் எனக்கு முழுசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. என்னது இது, என் மைண்டு அவ்வளோ டென்ஷன் இருக்குது, எனக்கு என்னதான் பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ட்டு அகைன் அப்படியே ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துன்னு தூங்குறான். இப்போது தயாங் சைட் பார்த்தா தயாங் ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான், 12th தான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது, ஜிமின் மட்டும்தான். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஜிமின் கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவான். தயாங்க்கு ஸ்கூலில் இருக்க நேரம் மட்டும்தான் ஹாப்பினஸ்ஸே கொடுக்கும். தயாங் எப்போ அவன் வீட்டை விட்டு வெளியில் வரானோ அதுக்கப்புறம் தான் அவன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அகைன் அவனோட வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த வீட்டில் அவனுக்கு இருக்கவே பிடிக்காது. ஏன்னா அவனோட அம்மா ஒரு மாதிரி தொழில் பண்ணுறவங்க, அதாவது பொண்ணுங்கள்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க தான். அதனால தயாங்க்கு சுத்தமாக பிடிக்காது. அவனும் நிறைய டைம் அவனோட அம்மா கிட்ட கோவப்பட்டு சொல்லி பார்த்துருப்பான். பட் அவங்க அம்மா, ஏய் வாய முட்றா, நீனே ஒரு பொண்ணாக இருந்தால் இந்நேரம் இது தாண்டா பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு அவனை ரொம்பவே இது பண்ணிருப்பாங்க. அதனால தயாங்க்கு சுத்தமாக பிடிக்காது. ஏதோ நம்ம ஒரு பொண்ணாக பிறக்கல, அது வரைக்குமே நல்லது அப்படின்னு மட்டும்தான் அவனோட திங்கிங் இருக்கும். அவனோட ஹாப்பினஸ் ஃபுல்லாக ஜிமின் மட்டும்தான். வீட்டுக்கு வந்தாலும் எல்லா வேலையுமே தயாங் தான் செய்வான். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு புக் எடுத்து வச்சு நல்லா படிப்பான். கிளாஸ்லேயே ரொம்பவே நல்லா படிக்கிற பையன் தயாங் தான். இப்போது தயாங் தான் அவனோட ரூமில் உட்காந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது அவனோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஹலோ, சொல்லுடா ஜிம்னா, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இப்போது ஜிமின் தான், ஏய் தயாங், என்னடா படிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா, வேறு என்ன பண்ண போகிறேன், படிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன் ரூமில் அப்படின்ட்டு தயாங் சொல்கிறான். டேய் உனக்காச்சும் பரவாயில்லடா, நல்லா படிக்கிற, நல்லா மார்க் எடுக்கிற. இங்கே எங்கள் அப்பங்காரன் என்னை இழுத்து போட்டு எவ்வளோ அடி அடிக்கிறான் தெரியுமா? இந்த டெஸ்ட்டில் என்ன மார்க் வாங்கினேன், இதில் என்ன மார்க்குன்னு எனக்கு போட்டு பாடாப்படுத்துகிறான்டா. என்னால் முடியலடா மச்சான். உனக்கு ஒன்று தெரியுமாடா, எங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா? நேற்று வச்ச டெஸ்ட் மார்க்கை பார்த்துட்டான், அவ்வளோதான் மாட்டினேன் நான். உப்பை கொட்டி அது மேலே முட்டி போட வச்சு என்ன கீழே உட்காந்துடக்கூடாதுன்னு கல்லை வேற, பெரிய கல் தெரியுமாடா தயாங்கா, பெரிய கல், அதை தூக்கி என் கையில் வச்சு விட்டாரு. அவன் எங்கள் அப்பா நாசமாக போனவன், என்னெல்லாம் பண்ணுறான் பத்தியா, என்னால் முடியலடா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு. இனிமே ஒழுங்காக படிப்பியாடா? படிக்கணும், இல்லைனா இதே மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு என்னை பிடிச்சி வச்சு இன்னெல்லாம் பண்ணுறான் தெரியுமா எங்கள் அப்பங்காரன் அப்படின்ட்டு ஜிமின் நல்லா புலம்பிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்க இங்கே வீக்கு தான் செம சிரிப்பாக இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். டேய் என்னடா, என்ன நான் புலம்புறது உனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ தயாங் தான், ஏய் இல்லைடா, ஏண்டா ஒழுங்காக படித்தா ஏன்டா இப்படிலாம் பண்ண போகிறாங்க, ஒழுங்காக படிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு வீ கேட்குறான். டேய் நீயாடா சொல்கிறது, நீயா சொல்கிற, உனக்கு தெரியாதா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எனக்கு அது மண்டையிலே நிற்க மாட்டேங்குதுடா. மற்ற எல்லாமே மனப்பாடத்தில் இருக்குது, ஆனால் அந்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறது மட்டும் மனப்பாடத்தில் வர மாட்டேங்குது அப்படின்னு ஜிமின் நல்லா புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த கேட்க தயாங்க்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஸோ அவன் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரிடா சரி, ஃபோனை வை, நான் வேற படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் காலை கட் பண்ணிவிட்டு அகைன் அப்படியே அவனோட புக்கை எடுத்து அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜிமினா, நீ படிக்கிற பிள்ளடா, படிச்சுக்கிட்டே இருப்ப, ஆனால் என் பாடு இங்கே பெரிய பாடாலாம் போய்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பங்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்ட்டு ஜிமின் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு அவனை ஃபோனை கட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே காலையிலே இருந்து தான் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கும் ரெடி ஆகிட்டான். இப்போ ஜிமின் தான் டேவை கூப்பிட அவனோட வீட்டுக்கு வரான். இப்போ வெளியில் வந்து, ஏய் ஜிமினா வந்துட்டியாடா, போகலாமா
அப்படின்னு கேட்குறான். ஏய் வாடா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு க்யூட்டாக ரோட்டில் தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் தான் இருந்திருப்பான். ரொம்பவே லேட்டாக இருந்திருப்பான். இன்றைக்கி அவனுக்கு ரொம்ப பெரிய மீட்டிங். ஸோ அவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஸோ அவங்க மெய்டுக்கிட்டலாம் செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். கத்திட்டு அவன் பாட்டும் வேக வேகமாக கிளம்பி அவனே காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஆப்போசிட்டில் தான் ஜிமினும் தயாங்கும் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான் வந்த ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே சடன் பிரேக் அடிக்கிறான். டேய் எவன்டாவன் ஒத்தா மயிறு ஏன் வண்டி முன்னாடி தான் வருவியா? கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா? ரோட்டில் நீங்கள் மட்டும் சிரித்து பேசி போய்கிட்டு இருக்கீங்க. ரோட்டில் வண்டி வருதா? எதுவுமே கண்ணு தெரியாதாடா உங்களுக்கு? அப்படின்னு கத்திக்கிட்டே இப்போ ஜங்குக் தான் கீழே இறங்குறான் செம வேகமாக. இப்போ தயாங் தான் அப்படியே க்யூட்டாக அப்படியே பயத்தோட அப்படியே அவனோட ஃபேஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே அங்கே நின்றுருப்பான். ஜிமினும் தான் ஏய் தயாங் உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைடா அப்படின்ட்டு இப்போது ஜிமின் கேட்குறான். தயாங் அப்படியே அவனோட ஃபேஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஜங்குக் அப்படியே தயாங்க பார்க்குறான் அவனோட ஃபேஸை. ஏய் தயாங் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இல்லைடா அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கை பார்க்குறாங்க 2 பேரும். ஜங்குக் அவ்வளோ கோவமாக வந்திருப்பான். இப்போ தயாங்க பார்த்த உடனே அவனோட ஃபேஸை பார்த்த உடனே அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். இப்போ தயாங் தான் சாரி சார் மன்னிச்சிடுங்க, தெரியாமல் நாங்கள் மட்டும் சிக்னல் பார்க்கவே இல்லை, சாரி சார் அப்படின்ட்டு தயாங் கேட்குறான். இப்போ ஜிமினா ஏய் மச்சான் நீ ஏன்டா சாரி கேட்குற? அவர் எங்கே என்ன நினப்பில் வந்தாரோ எவ்வளோ வேகமாக வந்திருக்காரு அப்படின்ட்டு ஜிமின் கத்துறான். இப்போது தயாங் தான் ஏய் சும்மாருடா, நம்ம வந்ததும் தப்பு தானடா அப்படின்ட்டு சொல்கிறான். இது எல்லாத்தையுமே அப்படியே ஜங்குக் தயாங் ஃபேஸே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பண்ணுற ரியாக்ஷன் எல்லாத்தையுமே ஜங்குக் கண்ணுக்கு தயாங் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி தெரிகிறான். ஜங்குக் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு பையனுமே இவ்வளோ இதாக அட்மையர் பண்ணி பார்த்ததே இல்லை. அப்படியே அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் தான் அதான் சாரி கேட்டல வாடா போகலாம் அப்படின்ட்டு தயாங்கோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். தயாங்க அப்படியே திரும்பி ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் தயாங்கோட ஃபேஸை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் தான் வாடா டைம் ஆயிடுச்சு, என்னடா திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க, வா தயாங் போகலாம் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி வேகமாக இழுத்துக்கிட்டு போயிட்டான். இப்போ ஜங்குக் தான் போனதுக்கப்புறம் தான் அவனோட சுயநினைவுக்கே வரான். ஓ ஷிட் ஜங்குக் டைம் ஆச்சுடா மீட்டிங்க்கு, இங்கே நின்று இவனே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அகைன் வேகமாக ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட ஆஃபீஸ்க்கும் போயிட்டான். போன உடனே அங்கே பிஏ தான் மீட்டிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டான். ஸோ ஜங்குக் போகிற வேகத்தில் அப்படியே மீட்டிங் ஹால்குள்ளே தான் நுழையிறான். ஸோ எல்லோரும் எழுந்து விஷ் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் எல்லோரையும் கீழே உட்கார சொல்லிவிட்டு அவனோட இதுதான் மீட்டிங்கில் எல்லாத்தையுமே ப்ரெசன்டேஷன் பண்ணுறான். ஸோ நல்லாவே பண்ணுறான். எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. மீட்டிங் அந்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. இப்போது அப்படியே ஜங்குக் அந்த ரூம்லே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அவன் ஃபேஸ்க்கு முன்னாடி தயாங்கோட ஃபேஸ் தான் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. ஷட் எவன் இந்த பையனை ஏன் திங்க் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கா? அதுவும் அவன் ஒரு பையன். உனக்கு ஒரு பையன் மேலே ஃபீலிங்ஸ் வருதா? அவனே ஒரு மாதிரி குழப்பமாக அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பிஏ தான் ரூம்க்கு வரான். பிஏ கிட்ட தான் என்ன ரெடி பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறான். சார் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் சார். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனோட அந்த ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜங்குக்கு எப்பப்போ டென்ஷன் வருமோ ஸோ அப்பப்போலாம் அவன் ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட ஸோ அந்த ரூமுக்கு ஜங்குக் போகிறான். அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஜங்குக்கு. ஸோ ஜங்குக் உள்ளே போயிட்டு அந்த பொண்ணு கூட தான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரிலாம் இருக்கான். பட் அவனுக்கு அது பண்ணவே பிடிக்கல. இருந்தாலும் அவனோட டென்ஷன் போகணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுறான். இருந்தாலும் திடீர்னு அவனுக்கு தயாங்கோட ஃபேஸ் வருது. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணு தான் ஜங்குக்கை பார்க்குது. ஏன் சார் ஏன் நிறுத்திட்டீங்க, பிடிக்கலையா என்ன அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குது. இப்போ ஜங்குக் தான் போடி எழுந்து போடி அப்படின்றான். ஏன் சார் என்னாச்சு? போடின்னு சொல்கிறான்ல வெளில போடி
அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணும் எழுந்து அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுச்சு. இப்போ ஜங்குக் அப்படியே ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த பெட்லேயே அப்படியே படுக்கிறான். இப்போ அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணான். அகைன் தயாங்கோட அந்த க்யூட்டான ஃபேஸ் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. டேய் எவன்டா நீ? மயிரு, என் மனசை எப்படி இது பண்ணுற? இதையும் திங்க் பண்ண விடலை. நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ட்டு தான் இப்படி பண்ணுறேன். இது கூட என்னை பண்ண விட மாட்டேற. யார்டா நீ? எனக்கு ஒரு பையன் மேலே ஃபீலிங்ஸா? அதுவும் ஸ்கூல் படிக்கிற பையன். சின்ன பையன்டா நீனு, சின்ன பையன். உன் மேலே எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ்? ஜங்குக்கா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுடா, ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அப்படியே அவன் அந்த பெட்லேயே படுத்து நல்லா தூங்கிட்டான். இங்கே தயாங் தான் காலையில் எழுந்து அவனோட ரூமை விட்டு வெளியில் வரான். வெளியில் வந்து பார்த்தா அவனுக்கு சுத்தமாக பார்க்கவே பிடிக்கல. ஏன்னா ஒரு ஆள் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு காலையிலே அவங்க அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். தயாங்கோட அம்மாவும் அந்த ஆள்கிட்ட பொண்ணு ரெடி பண்ணியாச்சு, அந்த ரூமில் தான் இருக்கா, போங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் தயாங்கோட அம்மா கிட்ட நிறைய கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துட்டு அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். இதெல்லாம் தயாங் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் அவங்க அம்மாட்ட நிறைய டைம் சொல்லிட்டான். பட் அவங்க அம்மா இந்த தொழிலை விட மாட்டேன் அப்படின்னு நிறையா டைம் சொல்லியிருக்காங்க தயாங்கிட்ட. ஸோ தயாங்கும் கடுப்பாகும். இதை இவங்கள்ட்ட பேசுறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் அதை கண்டுக்காம அப்படியே கிச்சன் போயிட்டு குக் பண்ணுறான். எல்லா வேலையும் முடிக்கிறான். முடிச்சு வச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு தான் கிளம்புறான். கிளம்பி ஜிமின் கூட அகைன் ஜாலியாக பேசிக்கிட்டு அவனோட ஸ்கூலுக்கும் போகிறான். எனக்கும் இதெல்லாம் தெரியும், தயாங் வீட்டில் இப்படிலாம் நடக்குதுன்னு. ஏன்னா தயாங்கோட அம்மா சின்ன வயசுலேயே தயாங்கோட அப்பா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுலாம் அப்போதைக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அதை அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாலையும் இதை ஸ்டாப் பண்ண முடியல. தயாங்க்கும் இது சுத்தமாக பிடிக்கல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தயாங்க்கு இது பிடிக்கலன்னு. பட் ஆனால் அவங்க இதை இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படியே தான் டெய்லியும் தயாங்கோட வீட்டுக்கு யாராச்சும் வருவாங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணுவாங்க. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காம இருந்தாலும் இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ் எல்லாம் போகுது. அவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஹாப்பியாக, அதுவும் ஜிமின் கூட மட்டும்தான் ஹாப்பியாகவே இருப்பான். ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக்கு அடிக்கடி நிறைய மீட்டிங், நிறைய பிஸ்னஸ் டீல் இப்படி நிறையா நடக்கும். ஸோ அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பட் இப்போலாம் அவனால் எந்த ஒரு பொண்ணு கூடயுமே ஃபுல்லாக ஸ்டே பண்ணவே முடிய மாட்டேங்குது. அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. எந்த ஒரு பொண்ணையும் தொட கூட பிடிக்கல. ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட அதேமாரி அவன் ஸ்டே பண்ண நினச்சாலும் தயாங்கோட ஃபேஸ் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. டேய் என்னடா பண்ண மயிரு? அன்னைக்கு உன்னை பார்த்தனே, அப்போ என்னவோ ஆயிடுச்சுடா எனக்கு. என்னால் வேற எப்போ கூடயும் ஸ்டே பண்ண முடியலடா. ஒரு பையனாக இருந்துக்கிட்டு என்னை இப்படிலாம் இது பண்ணுறடா. பைத்தியம் பிடிக்குதுடா, பைத்தியம் பிடிக்குது. அன்னைக்கு உன் கண்ணை பார்த்தேன்ல, உன்னோட ஃபேஸ் அது அவ்வளோ க்யூட்டாக. இது எல்லாமே என்னை வந்துட்ட என்னவோ பண்ணுதுடா, என்னவோ பண்ணுது. நானாகவே இல்லைடா, இல்லை ஏதோ என்ன பண்ணிட்டடா நீனு, பண்ணிட்ட. இந்த ஜங்குக்கே ஒரு பையன் இப்படிலாம் திங்க் பண்ண வைக்கிறான்னா அது நீதான்டா. இதுதான் செம்மையாக புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போலாம் யார் கூடயும் ஸ்டே பண்ணவே பிடிக்கல. இப்படியே தான் டேஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு ஒர்க் டென்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனால் யார் கூடயும் ஸ்டே பண்ண முடியல. ஸோ ட்ரிங்க்ஸ்லாம் இன்னும் நிறையாவே எடுத்துக்கிறான். கூடவே அப்பப்போ ட்ரக்ஸும் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனால் யார் கூடயும் ஸ்டே பண்ண முடியல. அவனோட டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ ட்ரக்ஸ் எடுக்கிறது, குடிக்கிறது இப்படி தான் பண்ணுறான். அப்படியே அவன் ஃபுல் போதையில் தூங்கிடுவான். ஜங்குக்கோட பிஏக்கே இது கொஞ்சம் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு எப்போவுமே ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தான். பட் இப்போலாம் ஸ்டே பண்ணுறதில்ல. ஆனால் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், ட்ரக்ஸும் எடுத்துக்கிறான்றது கொஞ்சம் கொஞ்சம் அவனோட பிஏக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒன் டே ஜங்குக் ஃபாரின் போயிருப்பான். ஸோ அங்கே பெரிய பிஸ்னஸ் டீல் ஜங்குக் தான் அதில் வின் பண்ணிருப்பான். ஸோ எல்லா கான்ட்ராக்டும் அவனுக்கு தான் கிடச்சிருக்கும்.
அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இதுக்காக அவன் ரொம்பவே ஒர்க் பண்ணிருப்பான். ரொம்ப டென்ஷனாக சரியாக சாப்பிடாம தூங்காமல் இதை போட்டு போட்டு அவன் மைண்டு ஃபுல்லாக அவ்வளோ டென்ஷனாக இருப்பான். இப்போது அங்கேருந்து அவனோட கண்ட்ரிக்கு தான் வரான். ஸோ அவன் பிஏ தான், இங்கே பாருடா, இங்கே பாரு, இன்னைக்கு இன்னைக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணு. பாஸ், என்ன பாஸ் சொல்கிறீங்க? நீங்களா? இங்கே ரொம்ப டேஸ் ஆச்சுல்ல பாஸ் ஒரு பொண்ணு கூடலாம் இருந்து. அதான்டா சொல்கிறேன். அதான் எனக்கு இப்போ செம்ம இதாக இருக்குது. என்னோடய டென்ஷன் எல்லாம் குறையணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணை ரெடி பண்ணு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரக்ஸும் எடுக்கிறான். இப்போ அவனோட பிஏ தான் ஜங்குக்கு கால் பண்ணி, பாஸ் ஒரு இடத்துல ஒரு பொண்ணை ரெடி பண்ணிட்டேன் பாஸ், நீங்கள் எனக்காக அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்ட்டு பிஏ சொல்கிறான். ஜங்கு, ஏய் என்னடா, என்ன புதுசா? இல்லை பாஸ், அவங்க ரொம்ப தூரமாக இருக்குன்னு பார்க்குறாங்க பாஸ் அந்த பொண்ணை அனுப்புறதுக்கு. நீங்கள் போயிட்டு வாங்கலாம் பாஸ் அப்படின்ட்டு பிஏ சொல்கிறான் ஜங்குக்கும். சரிடா, சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் காலை வைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பிஏவும் ஜங்குக்கோட இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ ஜங்குக்கை பிஏ தான் காரில் அழைச்சிக்கிட்டு போகிறான். அந்த இடத்துலையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு விடுறான். இப்போது ஜங்குக்கு ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பான், லைட்டாக ட்ரக்ஸும் எடுத்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவனும் அப்படியே தள்ளாடிக்கிட்டே உள்ள போகிறான். இப்போ ஜங்குக்கோட பிஏ தான் அங்கே இருக்கவங்ககிட்ட, இவர் தான் என்னோடய பாஸ், ஓகேவா அப்படின்னு அவன் சொல்கிறான். அங்கே இருக்கவங்களும், தெரியுது தம்பி, தெரியுது, அதான் நீங்கள் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி, எந்த ரூம் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது அவங்களும் அந்த ரூம் போங்க, அங்கே தான் அந்த பொண்ணு வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஜங்குக்கோட பிஏ கால் பண்ணி இந்த பொண்ணை பற்றி இந்த இடத்த பற்றியும் விசாரிச்சிருப்பான். ஸோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கோட ஸ்டே பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிருப்பான். ஆனால் பிஏ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிருப்பான், இந்த மாதிரி என்னோட பாஸ் ரொம்ப கோவட்டாக இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணுறது எல்லாம் தாங்கிக்கணும், எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கிங்க, ஆனால் அந்த பொண்ணு என் பாஸ் கூட இருக்கணும், ஓகேவா? என் பாஸ்க்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க. அவங்களும் சரின்ட்டு ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போது அவங்க பிஏ கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ பிஏ தான், பாஸ் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். ஜங்குக்கு அப்படியே தள்ளாடிக்கிட்டே போகிறான். இங்கே அவங்களும் மேலே போயிருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு போயிட்டு அப்படியே ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ உள்ளே பார்த்தா ஒரு பையன்தான். அப்படியே அவனோட டேபிளில் உட்காந்து அப்படியே புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவனால் படிக்கவே முடியல. அப்படியே ஹெட்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அவனுக்கு. அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு, என்ன ஆச்சு எனக்கு இன்னைக்கு, ஒரு மாதிரியாக இருக்குது, என்னவோ பண்ணுது உள்ளுக்குள்ள, என்னாச்சு தயாங்க அவனுக்கு அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். பிஏவும் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார் இல்லையா? ஸோ அது வந்து தயாங்கோட வீடு தான். தயாங்கோட அம்மா தான் அந்த ரூமுக்கு போக சொல்லிட்டு அவங்களும் போயிருப்பாங்க. ஜங்குக் மாற்றி தயாங்க இருக்க ரூமுக்கு போயிருப்பான். இங்கே தயாங்கோட அம்மா தான் கிச்சனில் ஆல்ரெடி பாலில் ஏதோ மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணும் ஜங்குக் கூட அந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஏதோ பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கோட பிஏ வந்து நிறைய பணம் கொடுத்துருப்பான். ஸோ பாதியிலே அந்த பொண்ணு இதை பண்ணக்கூடாது, ஜங்குக்கை இது பண்ணிடக்கூடாது, அவனுக்கு ஃபுல்லாக அந்த பொண்ணு கோஆப்ரேட் பண்ணணுன்றதுக்காக அவங்களும் வந்து பவுடர் ஏதோ கலந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு தான் கிச்சனுக்குள்ளே போகுது அந்த பாலை எடுத்து குடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே தயாங் கிச்சனுக்குள்ளே வரான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு தயாங் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணோட ஃபோனுக்கு தான் கால் வருது. இப்போ அந்த பொண்ணு கால் அட்டென்ட் பண்ணுது. என்ன சொல்கிறீங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு தயாங்க பார்க்குது. இப்போ தயாங்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன், அம்மா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிருக்கோம். இப்போ தயாங் பார்க்குறான், அங்கே டம்ளரில் ஆல்ரெடி பால் இருக்குது. தயாங்க்கு ஆல்ரெடி டயர்டாக இருந்திருக்கும். ஸோ பால் குடிச்சிட்டு அப்புறம் போய் படிக்கலாம் அப்படின்ட்டு தான் அவனும் வந்திருப்பான். ஸோ அவன் அந்த பாலை எடுக்கிறான்.
பாலும் சூடாக இருக்குது. ஸோ எடுத்து அந்த பாலை அவன் குடிக்கிறான். அப்படியே அந்த பாலை குடிச்சிட்டு அங்கே டம்ளர் வச்சுட்டு இப்போ அவனோட ரூமுக்கு தான் போகிறான். எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹெட்லாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. ஒரு மாதிரியாக இருக்குது. அவனோட உடம்புலாம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பாடியெல்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகுது. அவனுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அப்படியே மண்டையை பிடிச்சிக்கிட்டு என்ன என்ன தயாங், உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது இது? பால் தானடா குடிச்ச, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அப்படியே ஹெட்டை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து இருந்திருப்பான். இப்போ தான் ஜங்குக் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். அவன் அப்படியே ஒரு மாதிரி போதையில் பார்க்குறான். அங்கே தயாங் தான் டேபிளில் அப்படியே புக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ தயாங் சவுண்ட் கேட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். யார் நீ? இங்கே எதுக்கு வந்திருக்க? என்னோட ரூமுக்கு நீ எதுக்கு வந்த? யார் நீ? வெளியில் போ. ஏன் என்னோட ரூமுக்கு வந்திருக்க? தயாங், உனக்கு என்னடா ஆச்சு? ஒரு மாதிரி இருக்கு, தல்லாம் சுத்துற மாதிரி இருக்கே. யார் நீ? என்ன பண்ணுற என்னோட ரூமில்? போ, வெளியில் போ. நான் வேறு படிக்கணும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அவன் கண்ணுக்கு சரியாக ஜங்குக்கோட ஃபேஸ் தெரியல. ஒரு மாதிரியாக இருக்குது. அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பி டோர் அப்படியே லாக் பண்ணுறான். ஏன் என் ரூம் டோரை நீ க்ளோஸ் பண்ணுற? யார் நீ? வெளியில் போ. நீன்னு என் ரூம்குள்ளே எதுக்கு வர? போ வெளியில் அப்படின்னு தயாங் ஒரு மாதிரி பேசுகிறான். ஜங்குக்கு அப்படியே ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வைக்கிறான். என்ன, என் கண்ணுக்கு ஒரு பையன் இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் நீ இருக்கியாடா இங்கே? என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? ஜங்குக்கா, மண்டலம். ஜங்குக்கா, இது என்னடா? என்னோட பிரம்மையா என்ன? அவன் எப்படி இங்கே? ஒரு பொண்ணு கூட தானே இருக்க வந்த அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே முன்னாடி நடந்து வரான். தயாங், என்ன பண்ணுற நீ? ஏன் என்னோட ரூம்குள்ளே வர? வெளியில் போன்னு சொன்னா இல்லையா? வெளியில் போ அப்படின்னு கத்துறான். இப்போ ஜங்குக், ஏய் என்னடா நீயா இருக்க இங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. உன்னை எந்தெந்த இடத்துலாம் தேடின? நீ இங்கே இருக்கியா? அதுவும் இந்த மாதிரி இடத்துல நீ எப்படிடா? எப்படிடா நீ இங்கே? இல்லை எனக்கு தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தான் இந்த மாதிரி தோணுதா அப்படின்ட்டு இப்போது ஜங்கு கிட்ட வரான். தயாங் கிட்ட வந்துட்டான். இப்போ தயாங் தான் என்கிட்ட போ. என்ன பண்ணுற நீ? என் ரூம்குள்ளே வராதுன்னு சொல்கிறேன்ல. எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என் உடம்புலாம் ஒரு மாதிரியாக பண்ணுது. ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு தயாங் உனக்கு? என்னாச்சு? இவன் யாரு? இவன் எப்படி என்னோட ரூம்குள்ள? என் ரூம் விட்டு வெளில போ அப்படின்ட்டு ஒரு மாதிரியா பண்ணுறான். ஏய் லட்டு, கண்டுபிடிச்சிட்டேன்டா. எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா உன்னை கண்டுபிடிக்க? நீ தான் இங்கே இருக்கியா? நீ தாண்டா என் கண்ணுக்கு தெரியுற. உன்னை அன்னைக்கு பார்த்தனே, அன்னையிலேருந்து என்னால் எந்த ஒரு பொண்ணு கூடயும் இருக்க முடியல. இப்போ கூட ஏதோ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கேன்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே கூட என் கண்ணுக்கு நீ தாண்டா தெரியுற. நீ தான் தெரியுற. எனக்குள்ள என்னாச்சுன்னு புரியலடா. ஒருவேளை நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா என்ன? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஜேகே? எங்கே பார்த்தாலும் அவனா தெரியுறான் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்ட வந்து தயாங்க அப்படியே டச் பண்ணுறான். தயாங், என்ன பண்ணுற? மேலே கை வைக்காத, கையெடு. நான் அந்த மாதிரி பையன் இல்லை. வீடு, என்கிட்ட வராத. நீ என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. நான் அந்த மாதிரி பையன் இல்லை. ப்ளீஸ் என்கிட்ட வராத அப்படின்ட்டு தயாங்க அப்படியே நகர்ந்து போகிறான்ட்ட ஜங்கு. ஏய் லட்டு, என்ன நகர்ந்து போகிற? டேய்
உன்னை உன்னை பார்க்க தான்டா வந்திருக்கேன் நான். ஆ நீ நீ இப்படி வேலைக்கு போனா விட்டுருவானா? ஆ விட்டுருவானாடா? எவ்வளோ நாளாக உன்னை பார்க்க மாட்டான்னு ஏங்கி கிடந்தேன் தெரியுமாடா? ஆ அப்படின்ட்டு கிட்ட போகிறான். இல்லை இல்லை, நீ எட்டு போ, என் கிட்ட வராத, என் ரூமை விட்டு வெளியில் போ. நீ நினைக்கிற மாதிரி பையன் கிடையாது, நான் கிடையாது. ப்ளீஸ் என் ரூமை விட்டு வெளியில் போ. அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? யாரோ என் ரூம்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு தயாங்க் செம்மையாக கத்துறான். ஜங்குக் ஏய் லட்டு என்ன? ஆ யாரோன்ற? நான் தான்டா ஜங்குக்டா, உன்னோட ஜங்குக், உன்னோட புருஷன் அப்படின்றான். இல்லை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறேன். ஏய் நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலைடா, கல்யாணம் ஆகலை. ஆனால் நான் தாண்டா உன்னோட புருஷன். உன்னை டச் பண்ணுறதுக்கு எல்லா உரிமை எனக்கு மட்டும்தான்டா மட்டும்தான் இருக்குது அப்படின்றான். இல்லை இல்லை, நீங்கள் வெளியில் போங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? வாங்கம்மா, எங்கம்மா போனீங்க அப்படின்ட்டு தயாங்க் செம்மையாக கத்துறான். பட் அங்கே யாருக்குமே சவுண்ட் கேட்கவே இல்லை. ஸோ யாரும் அங்கே இல்லை. தயாங்க் கத்துறதும் யாருக்குமே கேட்கவே இல்லை. இப்போ ஜங்குக் தான் ஏய் லட்டு ஏன் கத்துற? அப்படின்ட்டு தயாங்க் கிட்ட போயிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி பிடிக்கிறான். என் ஃபேஸில் கை வைக்காத, எடு எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு தயாங்க் உனக்கு? உன் பாடிலாம் ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு இது பண்ணிக்கிட்டே ஜங்குக்கோட ஹேண்டெல்லாம் அப்படியே தட்டி விடுறான் ஜங்குக்கு. ஏய் லட்டு என்னடா? என் கை தட்டி விடுற? நீ என்னோட பொண்டாட்டி, என்னோட லட்டு அப்படின்ட்டு தயாங்கோட ஃபேஸ்லே அப்படியே கிஸ் பண்ணுறான். தயாங்கோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். தயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி தயாங்க்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. தயாங்க் அவனை பிடிச்சி தள்ளுறான். எட்டு போ, என்ன பண்ணுற? ஏன் உதட்டுல அப்படின்ட்டு தயாங்க் அவன் உதட்டு பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ஏய் லட்டு என்ன பண்ணுற? நான் டச் பண்ணாமல் யார் டச் பண்ணுவா? நான் கிஸ் பண்ணதை நீ ஏன் வைப் பண்ணுற? அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எட்ட போ, என்கிட்ட வராத, என்னை விட்டு தள்ளிப்போ, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு போ அப்படின்ட்டு தயாங்கும் தள்ளி விட பார்க்குறான். பட் ஜங்குக்கு ஆல்ரெடி செம்ம போதை, அதுவும் இல்லாமல் ட்ரக்ஸும் எடுத்திருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் கண்ணு முன்னாடி நிற்கிறது அவனோட அது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இன்னும். ஏன்னா அவன் ரொம்ப நாளாக தேடி இருப்பான். அவனால் வேறு யார்கிட்டையுமே இருக்க முடியாது, அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது எல்லாமே தயாங்கோட ஃபேஸ் மட்டும்தான். இப்போ அந்த ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். தயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. தள்ளி விட ட்ரை பண்ணுறான். பட் தயாங்கால் சுத்தமாக செக்கே தள்ளி விடவே முடியல. ஓகேடா, இந்த இடத்துல அன்கட் வச்சுக்கலாம். ஓகேவா? அன்கட் பார்க்கணுன்னா டெலிகிராமில் போய் பார்த்துட்டு வந்து மீதி ஸ்டோரி இங்கே பார்க்கலாம்டா. அன்கட் எப்படி இருக்குன்னா இங்கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஜங்குக் தயாங்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவ்வளோ டயர்டாக தயாங்கால் சுத்தமாக முடியல, அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தயாங்க் மேலே தான் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். ஆகுது. தயாங்க் எழுந்து அவனால் சுத்தமாக முடியல. அப்படியே பொறுமையாக ரெஸ்ட் ரூம் தான் போகிறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே அவன் ஃப்ரெஷ்அப் ஆகுறான். இங்கே ஜங்குக்கு தான் கால் வந்துக்கிட்டே இருக்கு. பிஏ தான் தொடர்ச்சியாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கும் எழுந்து ஃபோனை அட்டன் பண்ணுறான். என்னடா? எதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கு? பாஸ், அது உங்களுக்கு இப்போ மீட்டிங் இருக்குது பாஸ். அப்படியா, சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்ட்டு இப்போ பெட்டை பார்க்குறான். யாருமே இல்லை. அவனுக்கு தயாங்க் கூட தான் இருந்தான் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா போதையில் இருந்திருப்பான். ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் இருந்திருக்கும். தயாங்கோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மட்டும் அவன் திங்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே அவன் போயிருப்பான். இங்கே தயாங்க் தான் அப்படியே குளிச்சுக்கிட்டே அவனோட பாடி ஃபுல்லாக பார்க்குறான். ஃபுல்லாக அப்படி பைட் பண்ணி ஒரு மாதிரி ரொம்பவே இது பண்ணி வச்சுருப்பான். ஜேகே, யார் நீ? என்கிட்ட ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்ட? எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிட்ட? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல.
நானும் அவன் கூட அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். நேற்று நேற்று எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான். பட் அவனுக்கு ரொம்பவே தலைலாம் வலிக்குது. அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். குளிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இப்போது கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ தயாங்கோட அம்மா தான் ரூமுக்கு வராங்க. ஏய், என்னட்டே பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும்? சீக்கிரம் கீழே இறங்கி வாடா. என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க ரூமில்? இவ்வளோ லேட்டாக எழுந்திருப்ப? ஸ்கூலுக்கு போகணும் அந்த இதெல்லாம் இல்லையாடா உனக்கு அப்படின்னு திட்டிட்டு அவங்களும் கீழே போயிடுறாங்க. இப்போ தயாங் தான், இல்லை இல்லை, இது இது யாருக்கும் தெரிய வேணாம். யாருக்காச்சும் தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை தப்பாக தான் பார்ப்பாங்க. வேணாம், இது யாருக்கும் தெரிய வேணாம், என்னோட போகட்டும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டேன். அவனும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வரான். அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. கால்லாம் அப்படி நடுங்குது நடக்கிறதுக்கு. அவ்வளோ பெயினாக இருக்குது. இப்போது ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கீழே இறங்கி வரான். வந்து ஃபுட்லாம் சாப்பிட்டு அப்படியே மெதுவாக ஸ்கூலுக்கு தான் கிளம்புறான். இப்போ ஜிமினும் வந்துட்டான். ஸோ ஜிமின் கூட அப்படியே மெதுவாக பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் கிட்ட சொல்லவும் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. சைட் ஜங்குக் தான் வேகமாக கிளம்பி வந்திருப்பான். ஸோ அவனோட வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ஆஃபீஸ் தான் போகிறான். இப்போ பிஏ தான். பாஸ், மீட்டிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாஸ். அந்த ரூமில் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் பாஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பிஏ சொல்கிறான். ஜங்குக்கும் சரி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ள ரூமுக்கு போகிறான். ஸோ மீட்டிங்கை அட்டன் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கு தான் ஒரு 2 மந்த்துக்கு ஃபாரின் போக வேண்டிய வேலையாக இருக்குது. ஸோ அவனும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அப்படியே அன்னைக்கே கிளம்பியிருப்பான் பிஏ கிட்ட சொல்லிவிட்டு. இப்படியே ஒரு 2 மந்த் போகுது. இங்கே தயாங் தான் யார்கிட்டையுமே அவனால் சொல்லவே முடியல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகவே போகுது. இப்படியே டேஸஸ் போக போக தயாங்க்கும் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அவனுக்கு இப்போலாம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. அடிக்கடி தூக்கமாக வருது. வாமிட் பண்ணுறான். இப்போ தான் அவன் திங்க் பண்ணுறான். ஜிமின் தான், என்னடா மச்சான், என்னடா இப்போலாம் ஒரு மாதிரியாகவே இருக்க, ரொம்ப டயர்டாகவே இருக்க, அதுவும் இப்போலாம் அடிக்கடி வாமிட் வேறு பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன தாண்டா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் தயாங் அதை பற்றி திங்க் பண்ணுறான். ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமா அப்படின்ட்டு அவனோட ஹேண்டை அவனோட ஸ்டொமக்கில் தான் வைக்கிறான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் அவன், யார் கூட இருந்தேன், எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லையே. ஆனால் நான் இருந்து பார்க்கும்போது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது அவர் அங்கே இல்லை. எங்கே போனாருன்னு தெரியல. எதுக்கு அவர் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணார். தயாங் என்ன பண்ண போகிறேன் இனிமே அப்படின்ட்டு அவனுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு ஜிமின் கிட்ட இப்போது நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஜிமினா ஷாக் ஆகிட்டு, என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற, யார் கூடடா இருந்த? இல்லை ஜிமினா, எனக்கு அது யாருன்னே தெரியல. டேய், என்னடா சொல்கிற, யாருன்னே தெரியாமல் எப்படிடா ஒருத்தன் கூட இருந்திருக்க அப்படின்னு ஜிமின் செம்மையாக கத்துறான். தயாங் இல்லை ஜிமினா, நான் பார்க்கும்போது அவர் அங்கே இல்லைடா, அவர் கிளம்பி போயிட்டாரு. ஏய், என்னடா சொல்கிற, எவனோ வந்தான், அது இதுன்னு பண்ணான், நீனும் அவன் கூட பண்ணன்ற. இப்போ என்னடா பண்ண போகிற, ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடா? அதுக்கு தான் இப்படி வாமிட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்ட்டு அவனு கத்துறான். அதான் தெரியல ஜிமினா, ஒருவேளை இருக்கலாம் அப்படின்ட்டு தயாங்கும் சொல்கிறான். ஜிமினுக்கு இது கேட்க என்ன டென்ஷன் ஆகுது. 2 பேருமே இதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, எப்படி இதை இது பண்ணுறது, தயாங்கோட அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் 2 பேருமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயாங்க்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. என்ன பண்ண போகிறோம், யாருன்னே தெரியல, அவனோட பேபி நம்மளோட ஸ்டொமக்கில் அப்படின்ட்டு அவன் அதே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரியல. இந்த சைடு பார்த்தா ஜங்குக் தான் அவனோட மீட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்திருப்பான். ஸோ அவன் இப்போது தயாங்க தான் தேட ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு அன்னைக்கு தயாங் கூட இருந்த மாதிரியே ஃபீல் ஆகிருக்கும். அது ஒரு பொண்ணா இல்லை தயாங் கூட தான் இருந்தோமா அப்படின்றதே அவனுக்கு ரொம்பவே மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்ச்சராக இருந்திருக்கும். அவன் அங்கேருந்து வந்த உடனே அகைன் அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு கேட்பான். நான் அன்னைக்கு போனேன்ல, அந்த இடத்துக்கு ரெடி பண்ணு, அந்த இடத்துக்கு போகணும்
அப்படின்ட்டு அவன் பிஏ கிட்ட சொல்கிறான். பாஸ் அது வந்து அங்கே அங்கே எதுக்கு பாஸ்? நான் சொன்னது செய்டா, நான் அங்கே போகணும், நான் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு சங்குக்கு ரொம்ப கோவமாக கத்துறான். பாஸ் அது வந்து இங்கே பாரு, நான் சொன்னதை மட்டும் செய், ஓகேவா? இன்னைக்கு நான் ஒரு பொண்ணு கூட இல்லை, ஒரு பையன் கூட இருந்திருக்கேன். அது மட்டும் எனக்கு தோணுது. அடிக்கடி என் மைண்டுக்குள்ளே இது மட்டும்தான் தோணுது. இன்னைக்கு நான் பொண்ணு கூட இல்லை, ஒரு பையன் கூட மட்டும்தான் வந்திருக்கேன். அவன் யாருன்னு சரியாக பார்க்க கூட இல்லை. அவனை பார்க்கறதுக்குள்ளே நீ கால் பண்ணல, அதான் கிளம்பி வந்துட்டேன். இந்த 2 மந்த் நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நான் கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும். எனக்கு அங்கே போகிறது ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறான். பிஏவும் சரிங்க பாஸ் போகலாம் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு அந்த இடத்த தேடி தான் அவன் வரான். இந்த சைட் பார்த்தா ஜிமினும் தயாங்கும் தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க. அதில் தயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பான். ஸோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே தயாங்க்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கும். இப்போது வீட்டுக்கு தான் ஜிமின் கூட வரான். இப்போ தயாங்கோட அம்மா தான் ஹால்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா தயாங் வர கொஞ்சம் லேட் ஆகியிருக்கும். ஸோ அவங்க தயாங்காக ஹால்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தயாங் தான் வீட்டுக்கு வரான். ஏய் நில்றா, எங்கே போன? எங்கே போய் சுற்றிட்டு வர? இவ்வளோ நேரம் ஸ்கூல் விட்டு இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துமா. ஏய் என்னடா அது கையில்? என்னது அது கையில்? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தயாங் பின்னாடி மறைக்கிறான். ஏய் என்ன மறைக்கிற? என்னடா மறைக்கிற? கொடு கொடு அப்படின்னு பிடுங்குறாங்க. இல்லைம்மா, இல்லை அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு தயாங் மறைக்கிறான். ஏய் மறைக்கிறேன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ இருக்குது. என்னது அது? என்னது அதுடா? கொடு, ஒழுங்காக கொடுத்துடு அப்படின்ட்டு தயாங் கையிலேருந்து பிடுங்கிட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னது இது? ஏதோ ரிப்போர்ட் மாதிரி இருக்குது. என்னதுடா அது? என்னது? மறைக்கிறியா அம்மா கிட்டேயே அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டுன்னுக்கு. என்னது ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டா? யாருங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு நேமாக பார்க்குறாங்க. கிம் தயாங்கிட்ட இருக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. அப்படியே பலான்னு ஓங்கி ஒரே அறை தான் தயாங்கோட கணக்கில். அம்மா அம்மா அடிக்காதும்மா, அடிக்காது. ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ணி வச்சுருக்க? என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேடா? எவன் கூடடா போனேன்? உன்னை எப்படிலாம் நான் பாதுகாத்து எவன் கண்ணாலையும் படாமல் பொத்தி வச்சுருக்கேன். எவனாச்சும் உன்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தானடா பார்த்து வச்சுருக்கேன். அப்படி இருந்தோம் எவன் கூடடா போனேன்? எவனோட பிள்ளைடா இது? எவனோட பிள்ளை? இது உன் வயிற்றில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. யாருடா காரணம்? யார் கூடடா அந்த அப்படின்ட்டு அகைன் அடிக்கிறாங்க. அம்மா அடிக்காதீங்கம்மா, எனக்கு தெரியலம்மா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு யாருன்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா. ஏய் என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற? எவன் கூட இருந்தனே தெரியலன்ற அப்படின்னு அகைன் அடிக்கிறாங்க. இல்லைம்மா, என்ன அடிக்காதம்மா. ஏய் கிளம்பு, வா ஹாஸ்பிட்டல் போகலாம், இப்பயே போகலாம் வா. அந்த பேபி உன் வயிற்றில் இருக்கக்கூடாது. எவனோட பிள்ளைனே தெரியாது அந்த பேபி உன் வயிற்றில் இருக்க வேணாம். வா போய் கழிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. இல்லைம்மா வேணாம்மா, அது என்னோட குழந்தைம்மா, அது என்னோட வயிற்றில் இருக்குது, அது என்னோட பேபிம்மா, அது கலைக்க வேணாம்மா ப்ளீஸ்மா, அதை நான் பார்த்துக்கிறேம்மா. ஏய் என்னடா நீ ஸ்கூல் தாண்டா பிடிக்கிற, என்ன படிச்சே முடிக்கிற, அதுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு அம்மாவாகணும்னு ஆசைப்படுறியாடா அப்படின்ட்டு தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. தயாங் இல்லைம்மா வேணாம்மா, விட்டுருமா, இந்த மாதிரி பண்ணாதம்மா, அது பாவம்மா, அதுவும் ஒரு உயிர் தானம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ் விட்டுருமா அப்படின்ட்டு தயாங் செம்மையாக அழுகிறான். இல்லைடா இல்லை, இப்படிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டேன்ல அப்படின்ட்டு தயாங்கோட அம்மா அகைன் அவனை அடிக்க கை ஓங்குறாங்க. நிறுத்துங்க, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன தைரியம் இருந்தா என்னோட பிள்ளையை கலைக்கலான்னு அவனை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? அவள் வயிற்றில் இருக்கிறது என்னோட பிள்ளை, புரியுதா? இந்த சங்குக்கோட குழந்தைய அழிக்கணும்னு நினச்சா யாராக இருந்தாலும் உயிரோட கூட விட மாட்டேன். உங்களுக்கு என்ன திமிர் இருந்தா அவனை அடித்ததும் இல்லாமல் என்னோட குழந்தைய கலைக்கிறதுக்கு அவனை கூட்டுக்கிட்டு போகலான்னு பார்த்தீங்க. சங்குக்கு செம்மையாக கத்துறான். இப்போ தயாங் தான் அவன் கண்ணில் அவ்வளோ டியர்ஸோட அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறான் சேகேவை.
இப்போ தான் தயாங்க்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஜேகேவோட ஃபேஸ் அவன் கூட இருந்தது எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு வந்து பண்ணும்போது தயாங்க்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு சங்குக் கூட தான் இருந்தோம் அப்படின்லாம் அவனுக்கு தெரியல. இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஜேகே தான் கிட்ட வந்து அப்படியே தயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். தயாங், நீ நீ பயப்படாதடா, நீ பயப்படாத லட்டு. உன் வயிற்றுல இருக்கு நம்ம குழந்தை தானே. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நான். என்னை மன்னிச்சிடுறா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் இருந்தேன்னு நினச்சிக்கிட்டு நானும் இங்கேருந்து போயிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ஒன்று பார்த்த ஃபஸ்ட்டு நாளே ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுலேருந்து என்னால் எந்த ஒரு பொண்ணு கூடயுமே இருக்க முடியல. அன்றைக்கி நான் ரொம்ப டென்ஷனாக இங்கே வந்தேன். அப்போ ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ட்ரக்ஸ் எடுத்து அப்படி தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு அப்போ கூட உன்னோட ஃபேஸ் தான் தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு பொண்ணு தான் உன்னோட ஃபேஸில் எனக்கு தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாமே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது நீங்கள் பெட்டில் இல்லையா, நானும் பார்த்துட்டு அப்படியே எழுந்து போயிட்டேன். எனக்கு ஒர்க்கு நிறையா இருந்துச்சு. அதனால தான் 2 மந்த்தாக உன்னை தேடி நான் வரவே இல்லை. என்னை மன்னிச்சிட்றா. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்னை மன்னிச்சிட்றா. இனிமேல் நான் உன்னை இங்கே விட்டு போக மாட்டேன். உன்னை என் கூடவே பத்திரமா கூட்டுக்கிட்டு போயிட்டு என் கூடவே உன்னை நான் வச்சுக்கிறேன். இனிமேல் நீ என்னோட ஒய்ஃப், இந்த சங்குக்கோட ஒய்ஃப், புரியுதா? இங்கே பாருங்க அவன் வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தை. அதுவும் இல்லாமல் எனக்கு தயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. போதுமா? நானே இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே யாராச்சும் இவனை தப்பாக பேசுறது, அடிக்கிறது ஏதாச்சும் வச்சுக்கிட்டீங்க, என்ன பண்ணுவேனே தெரியாது. புரியுதா? அப்படின்ட்டு சங்குக்கு எல்லாரையும் பார்த்து அப்படியே கோவமாக கத்துறான். இங்கே பாருங்க, இனிமேல் தயாங் என் கூட தான் இருப்பான். என்னோட வீட்டில் என்னோட ஒய்ஃபாக தான் இனிமேல் என் கூட தான் இருப்பான். புரியுதா? இனிமேல் நானே அவனை பத்திரமா கேர் பண்ணி பார்த்துக்குறேன். வா தயாங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே வேகமாக எடுத்துக்கிட்டு போகிறான். தயாங்கால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா தயாங் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அந்த குழந்தையோட அப்பா ஜங்குக் தான். அவனை மேரேஜ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்புக்கும் சாரி கேட்டு அவனை கூட்டுக்கிட்டு போகிறான். இங்கே அவங்க அம்மா கூட இருக்கிறதுக்கு பதிலாக அவன் ஜங்குக் கூட இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கும் ஃபீல் ஆகுது. இங்கே இருந்தால் அவனுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, அவனோட பேபிக்கு ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஸோ தயாங்கும் எதுவுமே சொல்ல அப்படியே சங்குக்கோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன் கூடவே அவனோட பின்னாடியே அவனோட வீட்டுக்கு தான் இப்போ தயாங்க அழைச்சிக்கிட்டு போயிட்டான். இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. தயாங் ஸ்கூலும் படித்து முடிக்கிறான். இப்போது தயாங்க்கு 9 மந்த்தும் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் தயாங் பெயினில் ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளோ பெயின், அவனால் தாங்கவே முடியல. பெயினில் கத்திக்கிட்டே இருக்கான். வெளியில் ஜங்குக் தான் ரொம்பவே பயத்தோட பதட்டத்தோட அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கான். இப்போ தயாங்கோட அம்மா தான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் கிட்ட போயிட்டு சாரி தம்பி, நான் என் பையன் தயாங்க இருக்கும்போதும் அவனை ஹாப்பியாக பார்த்துக்கல. அந்த மாதிரி தொழில் பண்ணுறது அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னான். இருந்தாலும் நான் அதுதான் பண்ணேன். அவனுக்கு பிடிக்காது தான் பண்ணேன். இருந்தாலும் அவனை நான் எப்பயுமே யார்கிட்டையும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவன் அந்த மாதிரி கர்ப்பமாயிட்டான், ஏதோ ஒரு பையன் கூட இருந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால தான் நான் அன்னைக்கு தயாங்க அடித்தேன். அந்த குழந்தைய கலைக்கணும்னு நினச்சேன். என்னை மன்னிச்சிடு. என்னால் என் பையன் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. என்னை மன்னிச்சிடு ஜங்குக் அப்படின்ட்டு அவங்களும் சாரி கேட்குறாங்க. இப்போ தயாங் தான் என்ன செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் தயாங்கோட அம்மாவை மன்னிச்சிட்டான். அவங்களும் ஜங்குக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, பயப்படாத. தயாங் கண்டிப்பாக பேபி நல்லபடியாக பெற்றெடுப்பான், பயப்படாத அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தயாங்கால் இந்த பையனுக்கு தாங்கிக்க முடியலன்னு. ஆனால் இந்த 9 மந்த்தும் ஜங்குக் ரொம்பவே கேர் பண்ணி தயாங்க பார்த்துருந்துருப்பான். அவன் ஸ்கூல் படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பான். அவன் ஸ்கூல்லேருந்து வந்தால் அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் அவனை இது வரைக்குமே அவன் தான் நல்லா கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பான். இப்போது அந்த ரூமில் தான் அவ்வளோ பெரிய சத்தத்தோட ஒரு குழந்தை தான் பிறக்குது. அந்த குழந்தை கேர்ள் பேபி தான். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இங்கே ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பேபி பிறந்துருச்சு. என் தயாங்க்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு அவனுக்குள்ளே இங்கே ரொம்பவே பதட்டமாகவே இருக்குது. இப்போ நர்ஸ் தான் பேபி தூக்கிட்டு வந்து ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க.
ஜங்குக் அந்த பேபியை வாங்குறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவனோட பேபி அவனோட கையில். அது அவனுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அந்த பேபியோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். நர்ஸ், தயாங்க்கு என்னாச்சு? என்னோட தயாங் நான் பார்க்கலாமா அப்படின்ட்டு கேட்குறான். சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அவர் கொஞ்சம் அன்கான்ஷியஸில் இருக்கார், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவார், அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு இங்கே ஒரு மாதிரியாகவே இருக்குது, எப்போ தயாங்க பார்ப்போமோ அப்படின்னு ஒரு இது. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் உள்ளே போகிறான். பார்த்தா பெட்டில் அவ்வளோ டயர்டாக தயாங் பேபி பிறந்த உடனே ஒரு மாதிரி டயர்டாக இருப்பாங்கள்ல, ஸோ அப்படி தான் அவனோட ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே தான் படுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு தயாங் பக்கத்தில் நின்று அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டு தான் அப்படியே டச் பண்ணுறான். தயாங் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். தயாங் இறந்துட்டியாடா, உனக்கு உனக்கு ரொம்ப வலிச்சது இல்லை அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். இப்போ தயாங் தான் இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, குழந்தை எங்க அப்படின்ட்டு கேட்குறான். ஏய் பாப்பாவா? பாப்பா பிறந்திருக்கு தயாங், அதுவும் ஒன்றை மாதிரி அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கா தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்கா நம்ம குழந்தை அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். பாப்பா நான் பார்க்கணும் அப்படின்றான். ஏய் லட்டு, பாப்பா பார்க்கலாம் லட்டு, உங்கள் அம்மா தான் வச்சுருக்காங்க, உங்கள் அம்மா வந்துட்டாங்க, அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்டாங்க தெரியுமா, என்கிட்ட சாரி கேட்டாங்க, பாப்பா அவங்கள்ட்ட தான் இருக்கு லட்டு, நான் போய் தூக்கிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் போயிட்டு பேபியை தூக்கிட்டு வரான். தயாங் அந்த பேபியை பார்க்குறான். அது அவ்வளோ க்யூட்டாக குட்டி குட்டி விரல் அவ்வளோதான் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஜங்குக் தான் பேபி அப்படியே தயாங் கிட்ட கொடுக்குறான். தயாங் அப்படியே அதை பத்திரமா பொறுமையாக வாங்கி அப்படியே அவன் செஸ்ட்டுக்கிட்ட அணைச்சி அப்படியே பிடிச்சிக்கிறான். பேபியை பார்க்குறான். இப்போது ஜங்குக் தான் தயாங் உனக்கு பரவாயில்ல, ஏதாச்சும் பெயின் இருக்கா என்ன, சொல்லுடா, டாக்டர்கிட்ட இங்கே காமிச்சிக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். தயாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு அவனு சொல்கிறான். பாப்பா அழகாக இருக்கால்ல அப்படின்ட்டு தயாங் கேட்குறான். ஆமாண்டா, ஆமாம் உன்ன மாதிரியே அழகாக இருக்காடா, நீனும் பாப்பாவும் தான் எனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட் தெரியுமா, என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எனக்குன்னு கிடைச்ச பெரிய கிஃப்ட் நீங்கள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே பேபியோட ஃபோர்ஹெட்லேயும் தயாங்கோட ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறான். லவ் யூடா தயாங் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். தயாங்கும் லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ அப்படின்ட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, ஹாப்பி எண்டிங்டா. நான் ஸ்டோரி எங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி எப்படியே வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டுலாம் டேக் குக் எடுக்கவே தோணும். இந்த கமெண்ட் கம்மியாக வருதுன்றதுக்காகவே நான் அவ்வளோவா டேக் குக் எடுக்கிறது இல்லை. எப்படி இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டிருக்கோம். ஸோ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. டெலிகிராமில் அன்கட்டை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், அன்கட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் இங்கே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய மற்ற சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாத்தோட லிங்க்குமே நான் இதில் கொடுக்குறேன்டா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன். மறக்காமல் எனக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய்.